கிறிஸ்துவுக்குள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை நாம் எல்லாரும் சேர்ந்து அப்படியே பாடி உயர்த்த போகிறோம். செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது, என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உன்னதத்தில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் சிறகடித்து பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதிப்பதால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர்வார்கள் என்று சொன்ன வார்த்தை இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, யாரெல்லாம் இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறாங்களோ அதிலிருந்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக என்று ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம வாசிக்கும்படியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 40வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கழுகை குறித்து இங்கே அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கழுகோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். யாருடைய வாழ்க்கை ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்றாருன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல பலனடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எழும்ப முடியாத படிக்கு சில காரியங்கள் நம்மளை அப்படியே அமிழ்த்தி ஆழத்தில் போட்டு இன்றைக்கி எழும்பி வர முடியாதபடிக்கு உங்களை அடக்கி அப்படியே வைத்து கொண்டு இருக்கலாம். அது ஒரு சிறையிருப்பின் அனுபவம் போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தால் தெய்வம் உங்களுக்கு புது பலனை தந்து உங்களை எழும்ப பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அந்த பலனை அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நமக்கு தெரியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருங்கள் என்று இயேசு அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் போகாமல் பிதாவானவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும். அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தோடு தான் நீங்கள் எழும்புவீங்க என்று அங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சுயத்தில், உங்களுடைய பலத்தில், உங்களுடைய மாமிசத்தில் நீங்கள் எத்தனையோ நாட்களாக முயற்சி எடுத்து எழும்பி விடலாம் என்று நீங்கள் தீவிரமாக முயற்சி செய்திருப்பீர்கள். ஆனால் உங்களால் எழும்ப முடியாதபடிக்கு இன்றைக்கி முடங்கி போய் கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, நான் எழும்பவே முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடங்கி கிடக்கிறது, நான் ஒரு சிறைப்பட்ட அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை எழுப்பணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் அவருடைய பலனை உங்களுக்கு தந்து, அதுவும் புது பலனை உங்களுக்கு தந்து, நீங்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவதற்கு ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ பரிசுத்த ஆவியின் பலத்தினால்தான் ஒரு மனுஷன் எழும்ப முடியும். நல்லா நீங்கள் கவனிக்கணும், நம்முடைய சுயத்தில் நமக்கு சில பலனெல்லாம் உண்டு. ஆனால் அந்த பலனெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வேலை செய்யாது. அது நம்மளை சில சூழ்நிலையிலிருந்து எழும்பவே விடாது. உங்களுக்கு விசேஷித்த ஒரு பலன் தேவை, விசேஷித்த ஒரு பலன் தேவை. அது தேவனுடைய பலனாக இருக்கிறது. அது பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுகிற அந்த தெய்வத்தினுடைய பலன் தான் உங்களை இன்றைக்கு எழுப்ப போகிறது. எனவே இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தோடு எழும்புவதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி காத்திருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து உங்களை எழுப்புவார். எந்தெந்த காரியத்திலலாம் எழும்ப முடியலையோ அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மறுபடியும் எழும்பி ஒரு நல்ல பலத்தோடு நீங்கள் செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஓடினாலும் என்ன செய்ய மாட்டீங்க, இளைப்படைய மாட்டீங்க. நடந்து போனாலும் சோர்ந்தும் போக மாட்டீங்க. ஓடும்போது நமக்கு ரொம்ப களைப்பு உண்டாகும். ஆனால் அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி களைப்பு இல்லை, உங்களுக்கு இளைப்பு உண்டாகாது அப்படின்னு சொல்கிறாரு. நடந்தால் என்ன நடக்கும், சோர்வு உண்டாயிரும். ஐயோ நடந்து நடந்து இன்னும் எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்குன்னு சோர்வு வரும். ஆனால் பரிசுத்த ஆவியின் பலன் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து உங்களுக்கு சோர்வு இல்லாமல், நீங்கள் இளைத்து போகாமல், நீங்கள் நல்ல உற்சாகமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவார். எனவே இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து அவர் மூலமாய் நீங்கள் பெற வேண்டிய அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு எழும்புங்கள். கர்த்தர் உங்களை எழுப்புவாராக. நல்ல பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களை எழுப்பி ஆண்டவரே உன்னதங்களில் ஆவிக்குரிய பலத்தோடு எழும்பி மேன்மைப்படுத்த போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.